வெல்கம் டு ஏ ஹரிகிருஷ்ணன் கிளாசிக்கல் அக்குபஞ்சர். இன்றைக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்ன அப்படி செய்யப்படுகிறது என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த அக்குபஞ்சர் செய்வதற்கான காரணம் என்ன என்றால், 1 கோடி உயிர்களுக்கு இந்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனையும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற காரணத்திற்காகவும், என் சுவாசமாய் இருக்கிற இந்த அக்குபஞ்சர் வாழ்வியலை இந்த உலக உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையும், என் முன்பாக உட்கார்ந்திருக்கிற உயிர்கள் அனைத்தும் என் உயிர் எப்படி பேணி காக்கப்படுகிறதோ, எவ்வளவு ஆசைப்படுவோனோ அதே அளவிற்கு என் முன்பதாக உட்காருகிற வைத்தியத்திற்காக, மருத்துவத்திற்காக, குணமாக வேண்டும் என்ற எண்ணத்திற்காக உட்காருகிற ஒவ்வொரு உயிருக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்ற உயர்ந்த சிந்தனை தான் இந்த பாரம்பரிய அக்குபஞ்சர் வைத்திய முறை. இன்றைக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்ன செய்யப்படுகிறது என்ற கேள்வியை புரிந்து கொள்ள ஆசைப்படும் ஒவ்வொரு உயிருக்கும் வந்து சேருகிற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். உலகில் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நீண்ட நாள் நோயாக இருந்தாலும் சரி, பரம்பரை வியாதியாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிச்சயமாக குணப்படுத்தப்படும் இந்த பாரம்பரிய அக்குபஞ்சர் மருத்துவத்தில். எப்படி என்றால், என்ன செய்யப்படும் என்றாலும், உள் உறுப்புகளுடைய இயக்கத்தை பரிசோதனையின் மூலம் இந்த நோய் வந்ததற்கான காரணம் என்ன என்பதை அலசி ஆராய்வதற்காக நாடி பார்க்கிற முறையின் மூலம் உள்ளுறுப்புகளினுடைய இயக்க குறைபாடு என்ன என்பதை கண்டறிய முடியும். வெளியில் இருக்கிற கண் இல்லாமல் வாழ முடியும், காதுகள் இல்லாமல் வாழ முடியும், கைகள் இல்லாமல் கூட வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளுறுப்புகள் இல்லாமல் வாழ முடியாது என்ற சத்தியமான வார்த்தையை உள்வாங்கும்படியாக இந்த மருத்துவத்தில் உள் உறுப்புகளுடைய இயக்க குறைபாடு எதனால் வந்தது, அந்த இயக்க குறைபாடை எப்படி எளிமையாக சரி செய்யலாம் என்ற உயர்ந்த நுட்பம்தான் இந்த பாரம்பரியமான அக்குபஞ்சரில் செய்யப்படுகிறது. எப்படி செய்து குணமாகுவோம் என்றால், இந்த நுட்பத்தை கண்டறிந்து எந்த சக்தி குறைபாடு இருக்கிறதோ, எந்த உறுப்பு சக்தி குறைபாடு இருக்கிறதோ, அந்த உறுப்புக்கான சக்தியை வெளியில் இருந்து கொடுக்கிற இயக்கம்தான், இந்த இயக்க நிலையை தான் அக்குபஞ்சர் வாழ்வியல் முறை என்று சொல்லப்படுகிறது. இதை புரிந்து கொள்கிற போது நம் வாழ்க்கை சுகமாகும், நிம்மதியடையும், சுகம் கிடைக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. நன்றி.